உங்களோட கதைகள்லாம் எப்படிங்கய்யா நீங்கள் இப்போ பதிப்பகத்துக்கு அனுப்புவீங்க? 1980லேருந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஆ. 45 வருஷமாக இந்த இடத்த அடையிறதுக்கு, இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு 45 வருஷம் ஆயிருக்கு. சும்மா இல்லை, என்ன சும்மா என்னை நீங்கள் கூப்பிடல. 45 வருஷம் உழைப்பு என்னை கூப்பிட்ருக்கீங்க. நாங்கள் இருக்கும்போது பதிலுக்கு எழுதி அனுப்புவோம், பதிலே சொல்ல மாட்டான். ஓ, கதையை எழுதி அனுப்பிச்சிருவீங்க? ஆமாம், தபால் தான் அனுப்புவோம், பதிலே சொல்ல மாட்டான். 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணுவோம். திரும்ப ஒரு நினைவூட்டல் கடிதம் போடுவோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். என்ன பண்ண சொல்கிறீங்க? போன விஷயத்துலாம் கிடையாது, லேண்ட்லைன் தான் இருக்கும், அதோடு எடுக்க மாட்டாங்க, யாருமே எடுக்க மாட்டாங்க. தபால் வந்தால் உண்டு, போஸ்ட்மேனுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் நாங்கள். ஓ, கதையை எழுதி அனுப்பிச்சிட்டு காத்துட்ருப்பீங்க? ஆமாம், பதில் வரும், அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கா ஆகலையா, இந்த இதழில் இத்தனாம் தேதி இப்போ இதழில் பிரச்சனை மாதிரின்னு கடிதம் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். வரவே வராது. 4 மாதம் 5 மாதம் கழிச்சு பதிலும் சொல்ல மாட்டான். அப்புறம் நாங்களாக ஒரு போஸ்ட் கார்டு போட்டுடுவோம், இந்த மாதிரி என்னுடைய கதையை நீங்கள் வெளியிட வேண்டாம், நான் இத்தனாம் தேதி அனுப்புனேன், நான் அதை வேறு பத்திரிக்கைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடைச்சிட்டு அதை கொஞ்சம்